போஸ் ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு போன்ல, அந்த ஆளு இன்னைக்கு நைட்டு தாங்கவே மாட்டான். ஈஸ்வரி சொல்றாங்க, போஸ் ராஜாங்கத்தை எதுவும் பண்ணிடாதடா. அம்மா, அந்த ஆளு போய் சேர்ந்தாதாம்மா எனக்கு நிம்மதி. ஈஸ்வரியும் போஸும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கத தமிழ் கேட்டுடுறாங்க. ராஜாங்கத்தை காப்பாத்துறதுக்காண்டி நர்ஸு வேஷம் போட்டுக்கிட்டு தமிழ் வார்ட் ரூமுக்குள்ள வர்றாங்க. ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டே நர்ஸு கிட்ட சொல்றாங்க, ராசாங்கத்தை வேற வார்டுக்கு மாத்தணும். அந்த நேரத்துல நர்ஸு அவங்க மாஸ்க கலட்டுறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, தமிழ் நீ எப்படி இங்க? தமிழ் சொல்றாங்க, நீங்களும் உங்க மகனும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கத நான் கேட்டேன். மாமாவை எதுவும் பண்ணிடாதுன்னு நீங்க கெஞ்சிக்கிட்டு இருந்தத கேட்டேன். தமிழும் ஈஸ்வரியும் ராசாங்கத்தை வேற வார்டுக்கு மாத்துறாங்க. போஸ் போலீஸுக்கு தெரியாம ராஜாங்கத்தோட வார்டுக்குள்ள போய் ராஜாங்கத்தை குத்துறேன்னு நினைச்சு தலகாணிய குத்துறாரு. ராஜாங்கம் இல்லாதது தெரிஞ்சிருது போஸுக்கு. ஆஸ்பத்திரிக்குள்ள தேடுறாரு. அப்ப ஒரு வார்டுக்குள்ள ஈஸ்வரி இருக்கிறத போஸ் பாத்துடுறாரு. ஈஸ்வரியும் பாத்துடுறாங்க. போஸ் கிட்ட சொல்றாங்க, கையெடுத்து கும்பிடுறேன்டா, எதுவும் ராசாங்கத்தை பண்ணிராதடா. அம்மா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், கதவை திறம்மா. தமிழ் சொல்றாங்க, அத்தை வேண்டாம் அத்தை, கதவை திறக்காதீங்க. தமிழ் சொன்னத ஈஸ்வரி கேட்கல, கதவை திறக்கிறாங்க. அப்ப போஸ் வார்டுக்குள்ள வந்து கத்திய நீட்டுறாரு. ஈஸ்வரியும் தமிழும் மிரண்டு போறாங்க. போஸ் ராஜாங்கத்தை கத்திய வச்சு குத்துறத ஈஸ்வரி தடுக்கிறாங்க. போஸ் ஈஸ்வரிய தள்ளி விடுறாரு. போஸ் கத்திய வச்சு ராஜாங்கத்தை குத்துறாரு. அப்ப தமிழ் ராஜாங்கத்தை காப்பாத்துறாங்க. கத்தி குத்தையும் வாங்கிக்கிறாங்க. தமிழ் கத்துனத ஈஸ்வரி கேக்குறாங்க. இத கேட்ட போஸ் அதிர்ச்சியாகி அந்த ரூமை விட்டு ஓடுறாரு. நாளை சந்திப்போம்.